திரங்கானுவில் பொதுமக்கள் முன்னிலையில் ஷரியா கசையடியை வெற்றிகரமாக செயல்படுத்தியது மகிழ்ச்சி அளிப்பதாக திரங்கானு மந்திரி பெசார் டதஸ்ரீ அமர் சம்சூரி முக்தார் தெரிவித்துள்ளார். திரங்கானு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இஸ்லாத்தை பின்பற்றுகிறது. குற்றம் செய்தால் அவர்களுக்கு தண்டனை நிச்சயம் எனும் கொள்கையுடன் தாங்கள் பயணிக்க விரும்புகிறோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். மக்கள் முன்னிலையில் கசையடி வழங்கப்படுவது மனித உரிமை மீறல் என பலரும் வலியுறுத்திய நிலையில் இஸ்லாத்தின் புனிதத்தை கெடுக்கும் யாராக இருந்தாலும் அவர்கள் திரங்கானுவில் இருந்து விலகி இருக்கும்படியும் திரங்கானு அல்லாதவர்கள் திரங்கானுவை பற்றி கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை என்றும் அவர் கூறினார். சரியா சட்டத்தின் மீதான தவறான பார்வையை கைவிட்டால் திரங்கானுவிற்கு வரலாம் என்றும் டதஸ்ரீ அமர் சம்சூரி முக்தார் வலியுறுத்தினார். கிளந்தான், திரங்கானு மற்றும் பகாங் ஆகிய மாநிலங்களில் தொடர் மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிளந்தானில் தும்பாட், பாசிர்மாஸ், கொத்தபாரு, ஜெலி, தானாமேரா, பாசிர்புத்தே மற்றும் கோலக்ராய் ஆகிய இடங்கள் பாதிப்புக்குள்ளாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரங்கானுவில் முழு மாநிலமும் ஒரே வானிலையை எதிர்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பகாங்கில் குவந்தான், புக்கான் மற்றும் ரொம்பின் ஆகிய இடங்களில் இதே வானிலை நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 மாநிலங்களிலும் நாளை முதல் செவ்வாய்க்கிழமை வரை மழை பெய்யும் என்று மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னா இயோவுக்கு எதிராக 7 புகார்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக டாங்வாங்கி மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ஸ்லைஸ்மி அஃபண்டி சுலைமான் தெரிவித்துள்ளார். பிகமிங் ஹன்னா எனும் அவரின் சுயசரிதையில் இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துகள் இடம்பெற்றுள்ளதாகவும் கிறிஸ்தவத்தை பரப்புவதாகவும் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். குறிப்பிட்ட ஒரு மதத்திற்கு எதிராக தாம் செயல்பட்டதில்லை என்று சிகாம்பூட் நாடாளுமன்ற உறுப்பினரான ஹன்னா ஐயோ விளக்கம் அளித்தாலும் புகாரின் அடிப்படையில் அவருக்கு எதிரான புகாரை விசாரிக்கவிருப்பதாகவும் ஸ்லைஸ்மி அஃபண்டி தெரிவித்தார். கிறிஸ்துமஸ் பண்டிகையை இஸ்லாமிய அரசு அதிகாரிகள் கொண்டாடக்கூடாது என பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவின் முகமது ஹனீப் ஜமாலுடீன் தெரிவித்திருப்பது மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் செயல் என்று வீடமைப்பு மற்றும் ஊராட்சி துறை அமைச்சர் ngaங் கோர்மிங் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமது துறையைச் சார்ந்த அரசு அதிகாரிகள் கிறிஸ்துமஸ் கொண்டாடியதற்கு பாஸ் கட்சியினர் இவ்வாறு கருத்திடுவது அடிப்படையே இல்லாத குற்றச்சாட்டு என அவர் விமர்சித்துள்ளார். பாஸ் கட்சியினர் என்றாலே மதம் சார்ந்து எதிர்வினை ஆற்றுபவர்கள் எனும்படியாக மாறிவிட்டது என்று அவர் கூறினார். தாம் அமைச்சரானதிலிருந்து அனைத்து பண்டிகைகளையும் தமது அமைச்சு அங்கீகரித்து கொண்டாடி வருவதாகவும் அடுத்த ரயா பெருநாளை கொண்டாடுவதற்கு அனைத்து மத இன சமூகத்துடனும் தாம் கொண்டாடும் போது பாஸ் கட்சியினரையும் அழைப்பதாகவும் ngaங் கோர்மிங் தெரிவித்துள்ளார். ஸ்ரம்பானில் போதைப்பொருள் பயன்படுத்துவதாக பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் தமான் டூசுன் நியோர் பகுதியில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் 247.99 கிராம் எடையில் 3 வகையிலான போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதிகாலை 1 மணி அளவில் 38 வயது மற்றும் 54 வயது ஆகிய இருவரிடமிருந்தும் 18,194 வெள்ளி மதிப்பிலான மெத்தாம்பெத்தமைன், ஹெராயின், எராமின் வகை போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரம்பான் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது ஹத்தா சேடின் தெரிவித்தார். மலேசியா மற்றும் சிங்கப்பூருக்கு இடையிலான கால்பந்து போட்டிக்கு பின்னர் இரு அணிகளின் ஆதரவாளர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட கைகலப்பில் சம்பந்தப்பட்ட 6 காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக கோலாலம்பூர் காவல்துறை தலைவர் டத்தோ ரூஸ்டி முகமது இசா தெரிவித்துள்ளார். பண்டார் தாசே சலாத்தான் LRT நிலையத்தில் ரயிலை சேதப்படுத்திய கும்பலைச் சேர்ந்தவர்கள் எனும் அடிப்படையில் 20 முதல் 24 வயதுக்கு உட்பட்ட 6 விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் கைகலப்பில் ஈடுபட்ட மேலும் சிலரை CCTV காணொளியின் மூலமாக அடையாளம் கண்டுள்ள நிலையில் அவர்களையும் தேடி வருவதாகவும் டத்தோ ரூஸ்டி முகமது ஈசா தெரிவித்தார். ஷரியா நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஒரு நபரை கல்வத் குற்றத்திற்காக பகிரங்கமாக பொதுமக்கள் முன்னிலையில் பிரம்படி கொடுத்த திரங்கானுவின் வழியை அனைத்து மாநிலங்களும் பின்பற்ற வேண்டும் என்று பாஸ் கட்சியின் ஆன்மீக தலைவர் ஹர்ஷிம் ஜாசின் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் முன்னிலையில் பிரம்படி கொடுப்பது கொடூரமானது அல்லது அவமானகரமானது அல்ல என்றும் இஸ்லாமிய சட்டத்தை நிலைநிறுத்துவதற்கும் மரியாதை செய்வதற்கும் அந்நடவடிக்கை பின்பற்றப்பட வேண்டும் என்றும் ஹஷிம் கூறினார். இது குற்றவாளிகள் மத்தியில் மட்டுமல்ல, தண்டனையை பார்ப்பவர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்த உதவுகிறது என்று அவர் மேற்கோள் காட்டினார்.
பாஸ் கட்சியால் நிர்வகிக்கப்படும் மாநிலங்கள் மட்டுமல்ல, அனைத்து மாநிலங்களும் இதற்கு தயாராக வேண்டும் என்று தாம் நம்புவதாக அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தெமர்லோவில் உள்ள 67 வயது வர்த்தகர் கடந்த மாதம் அதிக வருமானம் தருவதாக உறுதி அளித்த ஒரு மோசடி முதலீட்டு திட்டத்தில் சிக்கி 1 லட்சத்திற்கும் அதிகமாக இழந்ததாக பகாங் காவல்துறை தலைவர் டத்தோஸ்ரீ யகாயா உஸ்மான் தெரிவித்தார். பங்குச் சந்தையின் மூத்த அதிகாரி என்று கூறிக்கொள்ளும் ஒருவரால் கவரப்பட்டு வாட்ஸ்அப் செயலியின் மூலம் அந்நபர் நவம்பர் 8ஆம் தேதி பங்கு முதலீட்டு திட்டத்தில் சேர்ந்தார் என்று யகாயா உஸ்மான் தெரிவித்தார். அதே நாளில் முதலீடு செய்தால் முதலீட்டு வரி இருக்காது என்று கூறியதை அடுத்து பாதிக்கப்பட்டவர் அந்த திட்டத்தால் ஈர்க்கப்பட்டதாக யகாயா தெரிவித்தார். இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர் 9 பரிவர்த்தனைகளை செய்ததாகவும் மொத்தம் 1,17,000 வெள்ளியை 8 வெவ்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றி ஏமாந்ததாகவும் யகாயா தெரிவித்தார். இதனை அடுத்து தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து அந்நபர் போலீசில் புகார் அளித்ததாக யகாயா உஸ்மான் கூறினார். நார்வேயின் ஆஸ்வெட்நெட் ஏரிக்கு அருகே சுற்றுலா பேருந்து விபத்துக்குள்ளானதில் 4 மலேசியர்கள் காயமடைந்ததை விஸ்மா புத்ரா உறுதிப்படுத்தியுள்ளது. 3 பேர் பலியான இந்த விபத்தில் சிக்கியவர்களில் மலேசியர்களும் உள்ளடங்குவதாக முன்னர் தெரிவிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட அந்த பேருந்தில் சீனா, சிங்கப்பூர், இந்தியா, நெதர்லாந்து, தென் சூடான், பிரான்ஸ் மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் இருந்துள்ளனர். விஸ்மா புத்ரா இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் காயமடைந்த 4 மலேசியர்கள் என்று தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.